சார்ந்த இதுவரை மலையாளத்தில் மொத்த படமும் கண்டுபிடி என்னோட ஃபேவரட் மூவி டிரைவிங் லைசன்ஸ். அங்கே ஒரு படம் ஒரு தமிழில் எடுக்கணும்னு ஒரு ஆഗ്രഹം ഉണ്ട്. സാറിന് എന്തെങ്കിലും ഒരു ഐഡിയ ഉണ്ടോ? നമുക്ക് പേഴ്സണലി സംസാരിച്ചപ്പോൾ 100% അടിപൊളിയായിട്ട് ചെയ്യുന്നു. താങ്ക് യു വെരി മച്ച് സാർ. தமிழில் ஒரு சூப்பராக அடிப்படையாയിട്ട് கலத்துண்டு. என்னோட வாழ்த்துன்னு தான் சொன்னோம். நல்லா வரணும். கண்டிப்பாக யூ ஆர் மை ஹார்ட். தேங்க்யூ சார். இந்த படத்தில் எனக்காக கதையை கூட நான் அப்புறம் கேட்டுக்கிறேன், நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க பார்த்துக்கிறேன்னு சொன்னது என் மேலே உள்ள மதிப்பு மரியாதை ரொம்ப மதிக்கத்தக்க இடத்துல இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எஸ் சார், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த கதை கேட்டிருப்பீங்க ஓரளவு. கதை நல்லா வந்திருக்கு. கதையும் கேரக்டர்ஸும் நல்லா வந்திருக்கு. சூப்பராக அது மேடம் பண்ணது. அது எப்படி சார் படத்தில் ரொம்ப ஒரு வேற விதமாக வில்லனாக இருந்தாலும் சரி, காமெடியாக இருந்தாலும் சரி, வேற மாதிரி பண்ணு. ஸ்டேஜில் ரொம்ப கம்மியாக பேசுறீங்க, வார்த்தையே வரமாட்டேங்க. வார்த்தையே வரவே. எல்லாருக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா மேம் கூட ஒர்க் பண்ணது பெரிய சந்தோஷம். தேங்க்யூ மேம். இந்த மாதிரி ஜெய் லேபர் சீரீஸ் நான் பார்த்தேன். டைரக்டர் ஐசர் நல்லா சூப்பராக இருந்துச்சு. உங்கள் கூட ஒர்க் பண்ணது பெரிய சந்தோஷம். கண்ணந்தவி சார் என்னோட ஃப்ரெண்டு தான். ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. உண்மையான மனுஷன்தான். அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே அது பார்க்கணுன்னா அவர் வீட்டில் போயிடுச்சு. சேச்சி ஹாய் அக்கா தீபக் அவரோட ஃபேமிலி எல்லாமே எனக்கு தெரியும். அவர் சிம்மகத்தில் எல்லாம் வளர்த்துறது. டைகர் எல்லாம் வீட்டிலே இருக்குது. பெரிய டைகர் ஒரு வீட்டில் இருக்குது. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். சார் கூட ஒர்க் பண்ணுறது பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. உண்மையான மனிதன் தான். ரொம்ப நன்றி சார். இத்தனை தூரம் வந்துட்டு எனக்கு வேண்டிட்டு ஸ்டோரியில் அபிநயிச்சிருக்கு. சார்ந்த ஒரு ரோலை அடிப்படையாக காணும். இத்திரி இட்டு சார் கொடுத்துட்டு பட் இட் வில் பி இந்த தமிழ்லையும் மலையாளத்திலும் அடிப்படையாக கொடுக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் நம்ம கூப்பிட போகிறது இஸ் டைக்ரஸ். அதாவது தனக்கான எடுத்த சினிமாவில் ஒவ்வொரு வாட்டியும் தானே வந்து ஒரு அன்வைட்டபிள் பொசிஷனாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன். இங்கே வந்து ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. முக்கியமாக இந்த டெக்ஸ்லா திரைப்படத்தில் எவ்வளோ ஒரு ஹார்ட் ஃபெல்ட் ஒர்க் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் 2 minutes ஆஃப் டீசர் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஐ திங்க் தட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். படத்துடைய ஒரு சின்ன ஒரு டீசர் வந்து அவ்வளோ அழகாக ஒரு பியூட்டிஃபுல் நுவான்சஸோடு இருந்தது. ஸோ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேம், வெரி ஹாப்பி ஃபார் எவ்ரி ஒர்க் தட் யூ டூ.